Hi, hello, vanakkam. எட்டு திக்கும் அதிரடி இது IPL சரவடி. Title sponsor Chennai Packers and Movers. Co-sponsor PCR Maharaja, Thailand and Capsules. Gift sponsor Harsha Toyota. நேத்திக்கு வந்து ரெண்டு மேட்ச் நடந்தது, டபுள் ஹெடர், ரெண்டாவது டபுள் ஹெடர் ஆஃப் தி சீசன். செமையா இருந்தது. மும்பை இந்தியன்ஸும் SRH ஆடினாங்க ஷார்ஜால, அண்ட் ஆஃப் கோர்ஸ் CSK பஞ்சாபை பீட் பண்ணாங்க துபாயில். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது பத்தி. அண்ட் இன்னைக்கு மேட்ச் RCB vs டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க துபாயில். கண்டிப்பாக நல்ல மேட்சாக இருக்கும். இந்த மேட்சஸ் பற்றி பேசுறதுக்கு நம்மளோட இருக்காங்க டாக்டர் VV கிரி, ஃபார்மர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர், அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் ஹேமமாலினி. வெல்கம். ஸோ இப்போ வந்து நேத்தி மேட்ச் நம்ம ஆல்ரெடி நேத்திக்கு கொஞ்சம் பேசினோம் சார். பட் MIயோட பேட்டிங் எப்படி இருந்தது? MIயோட பேட்டிங் வந்து அவங்க டேஞ்சரஸ்லி கம்மிங் இன் டு குட் ஃபார்ம். எவ்ரிபடி இஸ் கம்மிங் இன் டு குட் ஃபார்ம். ஸோ அதர் சைடுக்கு ரொம்ப டேஞ்சர் இது. அண்ட் டிகாக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினார். இன்ஃபேக்ட் அவர் வந்து அடிக்க ஆரம்பித்தார்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் நல்லா அடிப்பார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர்கிட்ட. ஓப்பனிங் அது வந்து அந்த மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி அடிச்சாக்க தென் குட் ஸ்டார்ட். அதில் வந்து எல்லாருமே அடிச்சாங்க. 39 of 67 ஒரு குட் ஆங்கர் ரோல் ஆடினாரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் 20-30 ரன்ஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஸ்ட்ரைக் ரேட். எஸ் எஸ். இப்போ ஆல்சோ சார் பேர்ஸ்டோ அண்ட் மனிஷ் குவிக் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. as in ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் இருந்தது, ஆனால் கண்டினியூ பண்ணல. ஆனால் வார்னர் வந்து ஃபுல்லாக பேட் பண்ணாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? SRHக்கு வார்னர் பேட் பண்ணாரு, பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க SRH. பட் அவங்க மிடில் ஆர்டர் வந்து நேற்று ரொம்ப ஃபெயில் ஆகிடுது. அதுதான் பெரிய ட்ராபேக். ஏன்னா வார்னர் மட்டும் இருந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மிடில் ஆர்டர் வந்து முதல்ல வந்து இதுவாக இருந்தது, ஒரு மேட்ச் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு பேட் ஃபார்ம். அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதான் மெயின் ரீசன். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து 208 அடிச்சாங்க, 209 டார்கெட். அது SRHோட பேட்டிங் ஸ்கோர் கார்டும் பார்க்கலாம் சார். ஓகே, சாரி, மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் கார்டு முதல்ல காமிக்கிறீங்க. கண்டிப்பா டிகாக் 67, ரோஹித் சர்மா ஐ திங்க் ஸ்டார்டிங் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. லாஸ்ட் டைம் நேத்து பேசின மாதிரி தான். and then definitely very good fit. எல்லாம் 25-30 குட் ஸ்கோர். and Krunal Pandya 4 பால்ல 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். கவுல்னு ஒருத்தர் வந்து 64 ரன்ஸ் கொடுத்திருக்காரு 4 ஓவர்ஸ்ல. and 4 பால்ஸ்ல 20 ரன்ஸ் அவர் வந்து நல்லா ஐ திங்க் they have donated very well. Yes sir. SRH I think very good score actually. நம்ம டெஃபினெட்லி மிடில் ஆர்டர் இப்போ SRHல மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆச்சு, இங்க மிடில் ஆர்டர் எல்லாரும் கான்ஃபிடன்ட்டா இருக்காங்க ஈக்குவலா. That's a correct thing. Yes, you said correctly. சரி, இப்போ SRH எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு அவங்களோட ஸ்கோர் கார்டும் பார்க்கலாம். Okay. SRH started very well. டேவிட் வார்னர் வந்து 60 of 44 not bad. அப்புறம் பேஸ்டோ நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் மனேஷ் பாண்டே ஆல்சோ நல்லா அடித்தார். கேன் வில்லியம்ஸ்லேருந்து ஃபெயில். இந்த பிரியாம் காக் அன்றைக்கி நல்லா விளையாடுனார், இன்றைக்கி ஃபெயிலியர். அபிஷேக் சர்மா ஆல்சோ ஓகே. கடைசியில் அப்துல் சமாத் நல்லா அடித்தார், 9 balls 20 runs பியூட்டிஃபுல்லாக அடித்தார். ஆனால் அவர் கேட்சில் அவுட் ஆகிட்டார் அவர் கடைசியில் பும்ரா போலிங்கில். ஸோ இவங்களால மேட்ச் பண்ண முடியல. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன் சைடட் மேட்ச் மாதிரி ஆயிடுது. இப்போ ஹேமா, ரஷீத் கான் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஜெனரலா இந்த IPLல வந்திருக்காரு, எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ். அவரோட bowling பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது bowling ஆக்சுவலி. ஸோ அவருடைய அந்த யூனோ கிளாஸ்ன்னு இருக்குது, அவருக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் ஐ திங்க் ஹீ இஸ் கெட்டிங் இட் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலி அவருடைய bowling. ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட, நிறைய பெர்ஃபார்மன்ஸ். ஐ ஹோப் ஹீ இஸ் டெஃபினெட்லி ஸ்டார் பிளேயர். He's a star bowler, yes. No doubt about it. Yes. World best leg spinner. பட் நேற்று வந்து அவங்க மும்பை ரெஸ்பெக்ட் கொடுத்து விளாட்னாங்க அவரை. கடைசி 16th ஓவர் அவர் போடும்போது ஜஸ்ட் 3 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அதுக்காக அவங்களுக்கு தெரியும் இந்த ஓவர் சேஃபாக விளையாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வள்ளல் நிறைய வருவாங்க, அவங்கள அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி விளையாடி அதே மாதிரி அடிச்சாங்க. ஓகே சார், இப்போ டி நட்ராஜன் அண்ணா போட்டாரு. டி நட்ராஜன் ஆனா அவர் தவிர மற்ற பேர் எல்லாரும் அதர் தென் ரஷீத் எல்லாரும் 10+ ரன்ஸ் அண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் போலர்ஸே கிடையாது அதர் தென் ரஷீத். அண்ட் டி நட்ராஜன் வந்து அந்த டிசிப்ளினோட போட்டால் நல்லா போடுறார். பிகாஸ் ஹி ஹஸ் காட் அ வெரி குட் யார்க்கர் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல். இந்த லெக் சைடில் போடுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த bowlers வந்து டவுன் த லெக் போடுறாங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஆமா, டெஃபினெட்லி ஷார்ஜால எஸ்பெஷலி போடுச்சு 7.25 கார்னர்ல தான் போட்டுருக்காங்க. ஷார்ட்டா வேற இருக்கு, 60 yards 65 yards தான் இருக்கு, அழகா அடிச்சிடுறாங்க. எஸ் எஸ். இப்போ நேத்தி மேட்ச் பத்தி பார்த்தோம். MI வந்து 208 அடிச்சாங்க. ஆஃப் கோர்ஸ் SRHக்கு அது அடிக்க முடியல. 34 ரன்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. கம்ஃபர்டபிள் விக்டரி. டெஃபினெட்லி.
இப்போ நம்ம சிஎஸ்கே vs கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச் பத்தி பார்க்கலாம். துபாயில நடந்திருக்கு and of course நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இந்த hot match, really hot match. Much expected. அப்படியே சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருக்குமே நகம் இல்லை, நகத்தை கடிச்சிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் நகமே இல்லை. இப்போ 3 லாஸஸ் இருந்து தொடர்ந்து சிஎஸ்கேக்கு. ஆனா இந்த மேட்ச் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லலாம், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இருந்தது. செம்ம மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான இருந்த ஒரு மொமெண்ட். ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி விக்டரி நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆமா, டெஃபினெட்லி எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த விக்கெட்டே விழாம விளையாண்டது அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் மெயின் ரீசன். அந்த நோலாஸ்ல வின் பண்ணது வந்து ஃபுல் கிரெடிட் டு சிஎஸ்கே. ஆல்சோ their reason is Kings 11. I must tell that. சரி, இப்போ Kings 11 நீங்க சொன்னதுனால நம்ம அவங்களோட playing 11 பார்க்கலாம். Playing 11 very bad நேத்திக்கு. Selection Kumble and Rahul, they have to take the blame. ரொம்ப மட்டமான செலெக்ஷன். கிறிஸ் கெயில் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா கேஎல் ராகுல் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறார், அவரும் மயங்க் அகர்வாலும் நல்ல ஸ்டடியாக விளையாடுறாங்க. பட் இந்த 6 ஓவர்ஸில் மிஸ் பண்ணிடுறாங்க. நேற்று 40 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க 6 ஓவர்ஸில். அங்கே தான் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா சைடும் 60-70 அடிச்சுட்டு டிமாரலைஸ் பண்ணுறாங்க போலரை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த போலர் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது போலிங் வராது. கரெக்ட். பயந்துட்டே போடுவார். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி பண்ணலை இவங்க 2 பேரும். ஏதோ ஸ்டெடியாக டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அகைன் செலெக்ஷன் வந்து இப்போ வெரி பேட். முஜீப் வெளியில இருக்காரு, செம ஃபார்ம். ஜோர்டான் ஒருத்தனை கூட்டு வந்தார், மச் ஓவர் ரேட்டட் பிளேயர். அவன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே தான் அவர் செலிப்ரேஷன்ல தான் அவர் வந்து எல்லாருக்கும் இது மாதிரி ஃபீஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு ரன்னு. வெரி பேட் bowling, down the leg full toss மாத்தி இதே போட்டுருக்காரு. அண்ட் ஐ பீன் வாட்சிங் ஹிம். ஈவன் இங்கிலாந்து சீரீஸை கூட சரியாக போடவே இல்லை அவர். நிறைய ரன் கொடுக்குறாங்க. ரொம்ப ஓவர் ரேட்டட். அவர் வந்து பெரிய பவுலர் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி 100 bowler இருப்பாங்க ஐபிஎல்ல. அண்ட் அவருக்கு பதிலாக வந்து நம்ம முஜீப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீஷாமை ட்ரை பண்ணாங்க, அவரும் ஃபெயிலியர். ஸோ அண்ட் என்னத்துக்கு வந்து இந்த பிரார்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் கரெக்டாக வாட்ஸனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸ்வீப் அங்கேயே போட்டு கொடுத்தார். வாட்ஸன் அடின்னு அடிச்சார் அந்த இடத்துல. ஐ மீன் கொஞ்சமாக தள்ளி போட மாட்டார், ஒரு தடவை அடிக்கிறார் தெரிஞ்ச உடனே போடல, அங்கேயே போட்டிருந்தார். அது ஒன்று. அண்ட் தென் மன்தீப் சிங் அவரை ஒருத்தர் கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார் தெரியல. இஸ் a very ordinary player. நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. மேபி பிராரோட பிளேஸ்ல அஸ்வின் கண்டினியூ பண்ணிருக்கலாம் 11ல ஆல்சோ. முருகன் அஸ்வின். ஆமா, முருகன் அஸ்வின் கண்டினியூ பண்ணிருக்கலாம். இன்ஃபேக்ட் 3 லெக் ஸ்பின்னர் வந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முஜீப், முருகன் அஸ்வின் அண்ட் பிஷ்னாய் 3 பேர் தான் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் 6 bowlers வச்சுட்டு ஈவன் யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் 4 overs each. எஸ் 2-3 கொடுத்தாக்க அவங்களும் ஸ்டெடியாக போட்டுருவாங்க. கண்டிப்பா. அண்ட் முக்கியமாக சொல்லணும், ஷமி அண்ட் கார்ட்ரல் மட்டமாக போட்டாங்க நேற்று. எல்லா மேட்சும் அவங்க நல்லா போட்டு, இன்ஃபேக்ட் அவங்க பெஸ்ட் ஓப்பனிங் bowling நானே சொன்னேன். நேற்று ரொம்ப மட்டமாக போட்டாங்க. டவுன் த லெக் போட்டுருந்தாங்க. அது மிஸ்டேக். இப்போ ஹேமா, பஞ்சாப்ல வந்து அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் கேப்டன் அண்ட் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஓப்பன் பண்றாரு. அவரோட ஃபார்ம் வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காரு so far. அவரோட நேத்திக்கு இன்னிங்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ நேத்திக்கு ஆக்சுவலி வந்து அவரோட இன்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடியிருந்தார் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து நம்ம 200 ஈஸியாக அவங்க வின் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நல்ல 200 தாண்டி அவங்க போயிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தட் டஃப் காம்படிஷன் ஆன் சிஎஸ்கே கொடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு. எஸ், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் இப்போ வீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறப்போ ஐ திங்க் அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா அவரோட இன்னிங்ஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறைய அடிச்சு பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐ ஃபீல். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபோட ஸ்கோர் கார்டும் பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் கேஎல் ராகுல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஐ திங்க் மயாங்க் வந்து அகெயின் அவுட் ஆகிட்டே இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருக்கு. கண்டினியூ பண்ணல. ஸோ ஸ்லோவான மாதிரி தான் இருக்கு. செம்மடி அடிச்சாரு. அந்த ஒரு கேட்ச் வந்து அது ஸ்கைலியே 6 போயிடுது. ஜடேஜா அது வேற யாராலும் பிடிச்சிக்க முடியாது. அது பிடிக்கலனாக்க கண்டிப்பா கிங்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஈவன் மேக்ஸ்வெல்ட்ட கொஞ்சம் இன்னும் நல்லா எதிர்பார்த்தோம், நல்லா பண்ணுவாரு. பட் ஐ திங்க் டைம் இல்லை, அதுக்குள்ள ஓவர்ஸும் முடிஞ்சிருச்சு. கரெக்ட். எஸ் சார், இப்போ சிஎஸ்கே வந்து அவங்களோட 11 போன மேட்ச்ல இருந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே 11 அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாலும் அவங்களோட ஓப்பனிங் பேர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் சொல்லி ஆகணும்.
எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவங்க வாட்சன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. நான் நேற்று அடித்து சொன்னேன் தோனி வாட்சனை விட மாட்டார், அவருக்கும் தோனிக்கு நல்ல பாசம் இருக்குது, அவர் விடவே மாட்டார்னு சொன்னேன். அதே மாதிரி ஈவன் 3 மேட்ச் இல்லை 8 மேட்ச் ஃபெயில் ஆனால் கூட அவர் விட மாட்டார். டெஃபினெட்லி அது நல்லதா இருந்தது. அது நேற்று வந்து கிளிக் ஆயிடுச்சு. அது ஏன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் உள்ள ஆள் இல்லை, திருப்பி விஜய் தான் கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து வாட்சனை ரீட்டைன் பண்ணது கரெக்ட் தான் அந்த விஷயத்தில். பட் சைடு வந்து கிளிக் ஆச்சு, இனிமேல் எல்லாம் கிளிக் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். எல்லாம் இப்போ ஒன்று அம்பாட்டி ராஜு அடிப்பார், இது இன்னும் இந்த கேதார் ஜாதவ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறது தெரியல. அவரும் தோனியோட ரொம்ப ஃபேவரேட், அவரும் ஒரு சீக்கிரம் அடிச்சிட்டாருனாக்க சிஎஸ்கே கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ ஹேமா ஷேன் வாட்சன் பத்தி பேசியே ஆனோம். அவரோட பேட்டிங் நேத்துக்கு எப்படி இருந்தது? அமேசிங், சும்மா தெறிக்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறப்போ 3 மேட்ச்மே லைனாக அவர் அந்த ஐ திங்க் லைனாக அந்த 4 மேட்சஸ்மே ஓரளவு தான் விளையாண்டார், அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளில வரலான்னு நினைக்கிறேன். பட் தென் இந்த இடத்துல வந்து 53க்கு 83 இட் வாஸ் அமேசிங். அந்த ஸ்டாமினாவாக இருக்கட்டும், சரி அந்த ஸ்டாமினா கரெக்டாக செம்மையாக இருந்தது. அது வந்து நான் ரொம்ப ஒரீடு நான், ஏன்னா முதல்ல ஃபீல்டு வேர் பண்ணியிருக்காரு, அப்புறம் இப்போ ஓடி இருக்காரு. ஸோ கொலாப்ஸ் ஆடோட நினைச்ச அந்த ஹீட்ல லைட்டா நானும் அதுதான் ஃபீல் ஆச்சு. ஆனா மேனேஜ் பண்ணிட்டாரு, உடம்பெல்லாம் ஸ்வெட்டிங் அவருக்கு நல்லா மேனேஜ் பண்ணாரு. ஸ்டாமினா மேனேஜ் பண்ணிட்டாரு. ரியலி குட் ஆக்சுவலி, குட் டு see. அண்ட் இப்போ ஆஃப் கோர்ஸ் அதர் சைடு ஃபாஃபோட பேட்டிங் பத்தி சொல்லி ஆகணும். அவர் வந்து கடவுள் ஆயிட்டார் சிஎஸ்கேக்கு. எல்லா மேட்சும் அடிக்கிறார், எல்லாம் அருமையா அடிக்கிறார். அது விக்கெட் ஊழ்ந்தாலும் சரி விளையாட்டாலும் சரி ரொம்ப அருமையா விளையாடுறாரு. ஒரு பேக் போன் மாதிரி இருக்காரு சிஎஸ்கேக்கு. அமேசிங் பார்ட்னர்ஷிப், அமேசிங் பார்ட்னர்ஷிப். Sorry. One of the best. Yeah, he's one of the top player. I think our cap வாங்குவாருன்னு நினைக்கிறேன். I think next to பெஸ்ட் அண்ட் வார்னர் இவங்க தான் செம்ம இது நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்ட்னர்ஷிப். இப்போ ஹேமா அந்த செகண்ட் ஹையஸ்ட் ரன் சேஸ் வித் 10 விக்கெட் மார்ஜின், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேக்கு? இட் வாஸ் லைக் எதிர்பாராத ஒண்ணு. நாங்க வெற்றி எதிர்பார்த்தாங்க, பட் இது அபார வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சார் சொன்ன மாதிரி நெயில் பைட்டிங் மேட்ச். என்னாகும் ஐயோ விக்கெட் போக போதும். 2-3 தடவை விக்கெட் போற மாதிரியே காட்டினாங்க, பட் அது ஒயிட்ல போயிடுச்சு. நிறைய அந்த ஒரு விஷயங்கள் நடந்தது, கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த மேட்ச் ஆக்சுவலி. பட் தென் அமேசிங்கா இருந்தது. ஐ திங்க் துபாயில இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டீம் சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல். So that's an amazing one. எனக்கு கவலையே இல்லை, எனக்கு கிங்ஸ் 11ஓட bowling பார்த்தோம்னா டெஃபினட்டா வின் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. கவலையே இல்லை எனக்கு. சார் அதான் இந்த 178 179 டார்கெட் தான் இருந்தது. டெஃபினெட்லி டிஃபெண்ட் பண்ண முடியும், அதுவும் துபாயில. அதுவும் நல்ல bowlers வச்சிருக்காங்க அவங்க. ஆனா நேத்தி வந்து செலக்ஷன் வாஸ் பேட். பட் ஷமி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஃபாஃப்க்கு போட்டார், பிட்ச் ஆகிட்டு அப்படியே பீட் பண்ணி அவுட் ஸ்விங் பீட் பண்ணி விக்கெட் கீப்பர் போச்சு. அசந்து போயிட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி நல்ல பால் போட முடியும் அவரால். ஆனால் டவுன் த லெக் அப்பப்போ போட்டுருக்காரு. கொஞ்சம் டிசிப்ளின் தேவை, கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் தேவை. அண்ட் அதே மாதிரி கார்ட்டர் ஆல்சோ இஸ் அ குட் பவுலர். அது ஆனால் இவர் வந்து வெயிட் பண்ணி அடிச்சிட்டாங்க 2 பேரும், ஃபாஃப் அண்ட் இவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க கார்ட்டரில். பட் அதர்வைஸ் எல்லாரும் கிஃப்டிங் பவுலர்ஸ், ஜோர்டான் அப்புறம் இந்த பிரார் எல்லாம் வேஸ்ட். டெஃபினெட்லி சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய வெற்றியா இருந்தது நேத்திக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் துபாயில நடக்கிறது. கோலி நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு, பட் ஆல்சோ டிசி ரொம்ப ஸ்ட்ராங் டீம். கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். டிசி ஸ்ட்ராங் டீம் ஆன் பேப்பர், ஆனால் மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். கண்டிப்பாக கோலி அண்ட் ஏபிடி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னாக்க, ஏன்னா அவங்களும் வந்து பெரிய பவுலர்ஸ் கிடையாது, எக்ஸப்ட் ரபாடா ஒன்று பவுலர்ஸ் ரொம்ப கிடையாது. நல்லா இருக்கும் மேட்ச். ஸோ யுஏஇ ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு மாலை முரசு சிறப்பு நிருபர் ராஜ்மோகன் துபாயிலேருந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். தொடர் தோல்விகளுக்கு பிறகு சென்னை அணி நேற்றைய போட்டியில் அபாரமான வெற்றியை பதிவு செய்தது அந்த அணியின் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக அமைந்துள்ளது. இந்த வெற்றி மென்மேலும் தொடர வேண்டும் என சென்னை அணியின் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். சென்னை அணியை பொறுத்தவரை நேற்று வாட்சன் மற்றும் டூப்ளசிஸ் ஆகிய இருவரும் முதலில் களமிறங்கி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் அணியின் வெற்றிக்கு உழைத்துள்ளனர். இதே போன்ற ஒரு வெற்றி மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து விளையாட போகும் போட்டிகளிலும் சென்னை அணிக்கு கிடைக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் நோக்கமாக உள்ளது. இன்று நடக்கும் போட்டியில் ஆர்சிபி அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாடுகின்றது. இதுவரை 2 அணிகளும் 4 போட்டிகளில் விளையாடியுள்ளனர். இந்த 4 போட்டிகளிலும் இரு அணிகளும் தலா 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். அதனால் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எந்த அணி வெற்றி பயணத்தை தொடரப் போகிறது என முடிவு செய்யும் ஆட்டமாக இன்றைய ஆட்டம் இருக்கும். இந்த போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர்.
ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மாலை முரசு செய்திகளுக்காக ராஜ்மோகன். தேங்க்யூ ராஜ்மோகன் துபாயில இருந்து. இப்போ ஹேமா, இன்னைக்கு ஆர்சிபி அண்ட் டிசி ரெண்டு டீம்ஸும் சூப்பர் ஓவர் போய் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் சரி, ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இன்னொரு சூப்பர் ஓவர் போனா கூட ஐ திங்க் ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சேசிங்கும் இருக்கும் அண்ட் பேட்டிங்கும் டெஃபினெட்லி இருக்கும் என்ன பொறுத்தவரை. டெஃபினெட்லி இன்னொரு சூப்பர் ஓவர் போனா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு ஆர்சிபி அண்ட் டிசி ஆட போறாங்க துபாயில. அவங்களோட ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சார், இப்போ 23 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல ஆர்சிபி 14 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க அண்ட் டிசி 8 மேட்ச். அதுல ஒரு மேட்ச் ரெயின் அபேண்டன்ட் ஆயிடுத்து. ஓகே. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, போன வருஷம் 2 மேட்சும் டிசி ஜெயிச்சிருக்காங்க 2019 சீசன்ல. சோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல 14 ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க, டிசி 8 தான் வின் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் ஆர்சிபி had better side and last year the DC is doing well. Yes. Okay, this year also DC has got powerful side, very powerful side. And it's not easy. But cricket la as usual anything can happen and De Villiers la irukkaru and Chahal, Zampa rendu per irukanga. Yes. Balanced side ஆயிடுது இப்போ ஆர்சிபி. ஆஃப்டர் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிட்டு அந்த உமேஷ்லாம் கொஞ்சம் தள்ளிட்டாங்க. தள்ளின உடனே சைடு இம்ப்ரூவ் ஆயிடுது. சைனி இஸ் bowling well. ஸோ 3 good bowlers. டெஃபினட்டாக இட்ஸ் a good sign. இப்போ ஆடியன்ஸ் கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மதுரையிலேருந்து வீரா கேட்டிருக்காங்க, ஹேட்ரிக் தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு இந்த 10 விக்கெட்ஸ் வின் எவ்வளோ மாரல் பூஸ்டா இருக்கும் சார்? கண்டிப்பா அதுவும் 10 விக்கெட்ஸ் விக்டரிங்கிறது பெரிய இது. அது வந்து என்னமோ வேர்ல்டு சாம்பியன் மாதிரி இப்போவே ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வாங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது டெஃபினட்டாக அது நல்ல அவங்கள மொரல் பூஸ்டிங் தான். அண்ட் இனிமேல் எல்லோரும் நல்லா விளையாடுவாங்கன்னு தோணுது. அண்ட் தே won't லுக் பேக். ஐ திங்க் தே வில் கீப் வின்னிங். ஸோ லாஸ்ட் 4க்கு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி உங்களோட கொஸ்டினும் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கொஸ்டின் அனுப்புங்க. 7708566803. சார், இப்போ லாஸ்ட் 18 மேட்சஸ்ல ரபாடா வந்து எல்லா மேட்ச்லயும் ஒரு விக்கெட், அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஆர்சிபி வந்து அவரை எப்படி கவுண்டர் பண்ணலாம்? ரபாடா இஸ் த ஒன்லி ஃபியர்ஃபுல் ஃபாஸ்ட் bowler. ஏன்னா அவர் வந்து ரசல் எடுத்த விதம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரசல் வந்து அவர் அடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். இவர் 2 பால் போட்டு 3வது பால் ஒரு ஷார்ட் பவுன்சர் குட் லெங்க்லேருந்து ரசலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ஹாஃப் ஹுக் அடிச்சு பியூட்டிஃபுல்லி காட் அட் டீப் தேர்ட் மேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பால் பவுன்சர் 2 பவுன்சர் வச்சிருக்காரு. ஸ்லோ பவுன்சர், ஃபாஸ்ட் பவுன்சர். அந்த ஃபாஸ்ட் பவுன்சரில் வந்து இட் கேன் கில் யூ, அந்த மாதிரி ஒரு பவுன்சர் வச்சிருக்காரு. ஸோ டேஞ்சரஸ் bowler ரபாடா. அகெயின் ஆன் இஸ் டே ஹி bowls வெல். சம்டைம்ஸ் அப்படி லெக் சைடில் போடுறாரு, ரன்னு கொடுக்குறாரு. அது போடாமல் இருக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரபாடா வந்து டிசிக்கு பலம் மாதிரி ஆர்சிபிக்கு வந்து சஹல், ஜாம்பா, வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்கள எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி இவங்க எல்லாமே வந்து நிறைய மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு ஃபார்ம்ல வந்துட்டாங்க. அந்த வின்னிங் இது நமக்கு வேணுன்ற ஒரு இது வந்து எல்லாரோட இதில் ஸ்பிரிட் பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி ஆர்சிபி ஆஃப்டர் தட் அந்த தோல்விக்கு அப்புறம் வந்து பயங்கரமான ஃபார்மில் வந்து திரும்பி வந்திருக்காங்க. அண்ட் டிசி சொல்லவே வேணாம், ஆன் பேப்பர் நல்லா விளாண்டாலும் ஸ்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர், பவுலிங்க்கும் ரபாடா இருக்காரு. டெஃபினெட்லி இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பர்சன். சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் அதான் சொல்ல, ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம். ஸோ ஸ்ட்ராங் பவுலர்ஸ் இந்த சைடு இருக்கிறனால நிறைய சான்சஸ் இருக்கு ஆர்சிபிக்கு. வாஷிங்டன் சுந்தர் மேக்கிங் எ டிஃபரன்ஸ். அவர் என்ன பண்ணார், நல்லா போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ 4 ஓவர் அதுவும் பவர் பிளேயில் வேறு போடுறார், ஃப்ரண்ட்டில் போடுறார், நல்லா போடுறார். அதனால் என்ன 4 overs 20 runs தான் கொடுக்குறாரு. ஸோ அதில் என்ன ஆகுது, இவங்க கவலைப்படாமல் தைரியமாக இறங்குறாங்க. மீதி 3 பேரும் நல்லா போடுறாங்க. சைனி இஸ் குட் அண்ட் ஜாம்பா அண்ட் சாஹல். ஒரு bowler they can manage. சார், இப்போ உங்களோட டிசியோட ப்ராபபிள் 11 சொல்லுங்க சார். டிசி வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும் டீம். ஏன்னா பிகாஸ் போன மேட்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பிருத்திவி ஷா, தவான், ரிஷப் பந்த், ஹெட்மேயர், ஸ்டோனிஸ், நாட்டியே, அஸ்வின். ஓகே, அஸ்வின் ஆர் இவன் ஃபிட்டான்னு தெரியல.
அமித் நம்ம மிஸ்ரா அமித் மிஸ்ரா. ஆமா ஸோ அதில் ஒரு இது வரும், இல்லைனா அக்ஷர் பட்டேல் வரும். ஸோ ரபேடா அண்ட் அந்த ஹர்ஷல் பட்டேல் விளையாடுவார். ஓகே ஆமா அமித் மிஸ்ரா வந்து ஸ்டாய்னிஸ் இஸ் கை இம்பார்ட்டன்ட். கை பட்டுண்டாரு சோ கையில் இந்த அடிபட்டாரு. மேட்ச்ல அது எப்படி இருக்குன்னு தெரியல அக்ஷர் இன்னைக்கு. பட்டேல் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஸ்பின் பண்ண ஆமா முடியாம. 4th ஓவர் கூட போடல. 4th ஓவர் போடல அதான். பட் டெஃபினட்டாக வந்து அவர் விளையாடலனாக்க அஸ்வின் அண்ட் அக்ஷர் பட்டேல் விளையாடுவாங்க, இல்லைனா சேம் திங். இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் 11 சொல்லுங்க சார். ஆர்சிபி வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. படிக்கல் இஸ் டூயிங் வெல், ஃபின்ச் இஸ் டூயிங் வெல், ஓப்பனிங் நல்லா இருக்கு. தென் யூ ஹேவ் as usual கோலி, டிவிலியர்ஸ், சிவம் துபே அண்ட் குர்க்ரீத் சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் விளையாடல. அவர் வாஷிங்டன் சுந்தர், உதானா, சைனி, ஜாம்பா, சஹல். அதாவது கம்ப்ளீட் 11. அது பியூட்டிஃபுல் 11. இதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது இன்னைக்கு. And also படிக்கல் வந்து லாஸ்ட் Yes, 4 Padikkal மேட்ச்ல is doing 3 very மேட்ச் well. 50 அடிச்சிருக்காரு. Yes, he's doing very well. And left-hander வேற, so rotation of strike. அது வந்து bowlers ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும், you know very well. Yes, Okay, that's very important. So it's a good side. ஸோ இப்போ நம்ம டெய்லி நம்மளோட ஷோல குவிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐபிஎல் சரவடி சொல்லியடி. நேத்திக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஐபிஎல் போட்டிகளில் அதிவேக சதம் அடித்த வீரர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிறிஸ் கெயில். ஸோ டோட்டலி 30 பால்ஸ்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். And நம்ம அந்த மேட்ச் பார்க்கல, ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த பேட்ஸ்மேன் யார்? ஆப்ஷன் ஏ கிளென் மேக்ஸ்வெல், ஆப்ஷன் பி பிரெண்டன் மெக்கலம், ஆப்ஷன் சி டுவேன் ஸ்மித். உங்களோட கரெக்டான ஆன்சர் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 7708566803 அண்ட் ஹர்ஷா டொயோட்டா வழங்கும் பரிசு வெல்லுங்க. சார் இப்போ உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் டிசி அண்ட் ஆர்சிபியில் சொல்லுங்க சார். ஆர்சிபியில் டெஃபினட்டாக கோலி அண்ட் டிவிலியர்ஸ், Yes. சஹல் அண்ட் ஜாம்பா அண்ட் படிக்கல். ஸோ தீஸ் ஆர் த 5 players I want to watch. And தோ ஃபின்ச்லாம் அடிப்பாங்க, பட் ஸ்டில் இவங்க 5 பேரும் அடித்தா நல்லாயிருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் டிசியில் வந்து அகெயின் ரபடா ஒரு bowling ப்ளஸ் ஸ்டாய்னிஸோட கேம் பார்க்கணும். ஏன்னா இஸ் அ வெரி குட் ஹிட்டர். ஸ்டாய்னிஸ் அண்ட் ஹெட்மேயர் இவங்களும் அடிச்சா நல்லாயிருக்கும். ஸ்ரீகாந்த் தவான் டியூ, இல்லைனா ரெஹானை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அவர் அடிக்கலன்னா அவர் இடம் போயிடும். ஸோ அதனால அடிச்சாகணும் சீக்கிரம். நீங்க யார் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஹேமா? எஸ், தவான் கிட்ட இருந்து ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அவர் கொஞ்சம் ஓகேவா தான் விளையாடுற மாதிரி இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அவர் போடுறப்போ அப்போ அவர் நிறைய அவரோட கொடுத்தாகணும். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வெரி வெரி குரூஷியல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அவர் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம கோலி. ஸோ ஐ திங்க் டிசி வந்து அவருடைய ஃபேவரட் ஆப்போனன்ட் டீம் நினைக்கிறேன். ஸோ டிசி அகெயின்ஸ்ட் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 times 50s எடுத்திருக்காரு. ஆக்சுவலி 8 மேட்சஸ் வந்து 50s எடுத்திருக்காரு. டெல்லிக்காரர் வேற எஸ் கோலி. டெஃபினெட்லி நல்ல மேட்சா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம யூடியூப் அண்ட் ட்விட்டர்ல ஆன்லைன் போலிங் பண்ணிருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். 64-36 ஆர்சிபி ஃபேவர் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? 50-50 தான் நான் ஃபேவர் பண்றேன். ஏன்னா பிகாஸ் இவங்க நல்ல சைடு. மேபி தொடர் வெற்றி இந்த ஆர்சிபி இருக்கறனால என்னமோ அப்படி சொல்லலாம் பண்றாங்க. பட் நல்ல bowling வச்சிருக்காங்க. சோ அதனால நான் 50-50 எதிர்பார்க்கிறேன். டெஃபினெட்லி கண்டிப்பா சொன்ன மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் மேட்சா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சூப்பர் ஓவர் கூட போகலாம். 7:30க்கு மேட்ச் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஷோ பாருங்க. 8 திக்கும் அதிரடி. இது ஐபிஎல் சரவடி. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். கோ ஸ்பான்சர் பிசிஆர் மகாராஜா தைலம் அண்ட் capsules. கிஃப்ட் ஸ்பான்சர் ஹர்ஷா டொயோட்டா. See you tomorrow.